இப்போ இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்பான விவரங்களை எல்லாம் நம்ம 2-3 நாட்களாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைங்க படிக்கக்கூடாதா, நான் தொழில் செய்யக்கூடாதா? யோ, உன்னை யார் தொழில் செய்ய வேணான்னு சொன்னது? அதுக்கு ஐபிஎஸ் அதிகாரியாகவே அங்கே இருந்தானே என்ன டிஏஜி ஆயிருப்பல்ல, எதுக்காக வந்த விட்டுட்டு? ஃபஸ்ட்டு அந்த பசுமை வீடனில் ஒரு ஸ்டோரி வந்திருக்கும். அதில் தான் அவருக்கு ஆடுன்னு பேர் வந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு பசுமை வீடனில் அப்போ தான் லான்ச் ஆகுறாரு. மக்கள் சேவை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. சேவை செய்ய, ஏழை விவசாயி, நான் லீடர்ஷிப் உருவாக்கணும், லீடர்களை எல்லாம் உருவாக்க போகிறேன். என்னென்ன பொய்! மக்கள் சேவைக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒரு ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன், ஒரு வித்தியாசமான அரசியலை பண்ண போகிறேன். ரஜினியை போய் ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் சிட்டியில் பார்த்துட்டு வர்றாரு. அண்ணா தேவை ஒரு படம் ஷூட்டிங் இப்போ போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்த உடனே நானே கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, உன்னை எப்படிப்பா என் கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர் ஆகுது போப்பா அப்படின்னா, சரி இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியில் நுழைஞ்சு இங்கே வந்தவுடன் ஒரு தமிழக தலைவராக்குனாங்க. ஏன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மீதெல்லாம் வராத விமர்சனம் உங்கள் மீது வருகிறது? நான் அந்த வாட்சுக்கு பில்லை காட்டுறேன், இது என் நண்பர் சேரலாதை வாங்கி கொடுத்தது, சோத்துக்கு கூட எனக்கு வழி இல்லை, மற்றவங்களாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, நான் பிச்சை எடுத்து வாழ்கிறேன், ஒரு துறவியாக வாழ்கிறேன் சொன்னீங்களா? அப்போ நீங்கள் 2500 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பேர் கேள்வி கேட்கத்தான் செய்வான்.